உங்கள் படம்லாம் நான் நடித்ததில்லை. அது நடிக்காமையே நான் ரொம்ப பிரபலமாயிருக்கேன். உங்களை வச்சு நான் படம் எடுத்ததில்ல. அதனால் இன்னி வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். என்னுடைய அருமை நண்பர் ராமநாராயணன் பையன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் உங்களை வச்சு எடுத்த மெர்சல் படம் தான். நீங்கள் யாரை வாழ வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. உங்களை நம்பி பணம் போட்ட எத்தனை ப்ரொடியூசரை நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் வாழுகிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப் எதுவும் நான் பேச மாட்டேன். நீங்கள் எப்போ வெளியில் வீதிக்கு வந்து நான் அரசியல்வாதின்னு சொன்னீங்களோ அந்த அரசியலை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். என்டிஏங்கிறாங்க, டெல்லிங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய ஒரே போட்டி டிவிகே டிஎம்கே. என்ன போட்டி? அது 3 எழுத்து, இது 3 எழுத்து, அதான் போட்டி. அவ்வளோதானே. எப்படி வச்சாலும் 26 எழுத்தில் தானே வைக்கணும். என்ன போட்டி உங்களுக்கு? நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. திமுகவுக்கு நீங்கள் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இந்த எலெக்ஷனில் யூ ஆர் கோயிங் டு பி எ ஸ்பாயிலர், அவ்வளோதான். ஆக்சுவலாக யாராவது ஓட்டு வாங்குறவனுடைய ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டை குறைப்பீங்க. உங்களால் ஆட்சியெல்லாம் அது ஒரு கடு அளவு கூட மாற்றவே முடியாது. உங்களுக்கு அரசியலே தெரியலை, தெரிஞ்சிக்க விருப்பப்படலை. அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து கூட்டின்னு வந்து நேராக ஃபோர்ஸ் ஜட்ஜாஜில் உட்காத்தி வச்சா கூட அந்த சேரோடு என்னை தூக்கின்னு போய் பனையூரில் உட்காத்தி வைன்னு சொல்லக்கூடிய மனோபாவம் உடையவர். ஜெயிச்சோன்னே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவீங்கிறீங்க. அந்த மாதிரி வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறதே கிடையாது. அந்த துணிச்சலில் தான் சொல்கிறீங்க. வரீங்க என்ன வரீங்க? செத்து போனவனுக்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த குடும்பத்தை அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு தான் வர சொன்னீங்க. என்ன பேசுகிறீங்க? தூய சக்தி. நீ என்ன தூய சக்தி? புலி படத்துக்கு 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டாங்கல்ல, இன்கம் டேக்ஸு. எதுக்காக? நீங்கள் இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட்டை ஏமாற்றினீங்க அப்படிங்கிற தூய சக்திக்கு தானே போட்டாங்க. நான் இன்னி வரைக்கும் ஒரு பைசா டேக்ஸ் பாக்கி இல்லாதவன். கமலஹாசன், ரஜினிகாந்த் யார் டேக்ஸ் பாக்கி வச்சுருக்காங்க? நீங்கள் வாங்கின ஃபாரின் கார் வேணும்னா அதுக்குண்டான வரியை கட்டினீங்களா? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பேச்சுக்கு பதிலே உங்களுக்கு ஒரு எல்லாரும் ஒன்று மக்கள்னா நான் தான் மக்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் நிர்வாகிகளுக்கே மேடையில் இடம் கொடுக்காதவர் நீங்கள் மக்களுக்கு எங்கே இடம் கொடுக்க போகிறீங்க?